வணக்கம். நான் உங்கள் சங்கீத சிலம்பு. நம்ம இந்த காலையில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் நிறைய பேர்கிட்ட நிறையா படித்தவங்க, ரொம்ப பேராற்றல் கொண்டவங்க, உலகறிவு உள்ளவங்க, சயின்ஸ் சம்மந்தமான ஆராய்ச்சி பண்ணவங்கலாம் நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். எதுக்கு நீங்கலாம் அரசியலுக்கு வர்றதில்ல அப்படின்னு நான் கேட்குறப்போ, பெரும்பாலானவர்கள் சொன்ன பதில் இதுதான். அரசியலுங்கிறது பார்த்தீங்கன்னா, முதல்ல வருமானம் இருக்கான்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம படித்தவங்க ஏன் உடனே அரசியலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஒரு 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதுறப்ப எவ்வளோ பயந்து படித்து அந்த பரீட்சையை தேர்வில் பாஸ் ஆகணும். எதுக்கு? அதேமாதிரி 12ஆம் வகுப்பு எதுக்கு? கல்லூரி படிக்கிற காலங்களே ஏன் கடுமையாக படித்து பாஸ் பண்ணுறோம்? ஒரு அரசு வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ கடுமையாக நம்ம பயிற்சி செஞ்சு படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறோம். ஒரு காவல் வேலைக்கு போகிறோங்க அப்படின்னா எவ்வளோ உடல் ரீதியாக, மன ரீதியாக, கல்வி ரீதியாக முயற்சி செஞ்சு ஏன் அந்த வேலைக்கு போகிறோம்? அந்த வேலைக்கு நம்ம அந்த வேலைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து போயிட்டு பொருளாதார ஈட்டி நம்ம குடும்பத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் போகிறோம். நம்ம திடீர்னு இடையில அதை நிப்பாட்டிட்டு அரசியல் போனோம் அப்படின்னா அங்கே வீட்டுக்கெல்லாம் எதுவுமே நடக்காது. குறிப்பாக பொருளாதாரம் இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா அரசியல் செட் ஆகாது. இதைத்தான் எனக்கு முடிவாக சொல்கிறாங்க. ஆனால் சமூகத்தில் பேசும்போது என்ன அப்படின்னா, படித்தவங்களும் ஒன்றும் தெரியாது, அவங்க அரசியல் வந்தால் சர்வில் ஆக முடியாது, அவங்களாம் தைரியம் இருக்காது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் உண்மையிலே அது உண்மை கிடையாது. நீங்கள் எழுதி வச்சுக்க 2026 இது 36 காலகட்டத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள். இந்திய அரசியலில் நீங்கள் குறிப்பாக இந்திய அரசாங்கம் எடுத்துங்க, யார் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலையும் பார்த்துங்க, முன்னேறப்பட்ட வாங்காதவர்கள் யாருமே அரசியல் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. நாங்களே இப்போ நேரில் பார்க்குறோம். நிறைய எம்எல்ஏ, நியமன எம்பி, எம்எல்ஏ, எம்பிஸ் அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு டாக்டர் படித்தவங்க, எம்பிபிஎஸ் படித்தவங்களாக இருப்பாங்க. இல்லைன்னா முன்னேறப்பட்ட வந்தவங்களாக இருப்பாங்க, பேராசிரியர் இருந்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் அந்த ரேஞ்சுக்கு வரோம். நிறைய பேர் படிச்சுட்டு பொருளாதார ரீதியாக குடும்பத்தை இன்னும் ஒரு தலைமுறைக்கும் 2 தலைமுறைக்கும் அவங்க படிக்கிறதுக்கு, அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு கட்டமைச்ச அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் இப்போ தான் உள்ள கொஞ்சமாக வந்துருக்காங்க. நிறைய கட்சிகளும் அதுக்கு வாய்ப்பு தராங்க. ஏன் அப்படின்னா, படிக்காதவர்கள் எப்போதுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னை சர்வில் ஆகிறதுக்காக படித்தவங்களை குறை சொல்லுவாங்க. அரசியல் வந்தால் நீங்கள் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, நல்லா பெரிய கஷ்டம், என்ன பிரச்சனை தெரியுமா, திடீர்னு அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அதெல்லாம் எங்கே போனாலும் நடக்குது. ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறோம், ட்ரெயினில் ஏறி போகிறோம், அங்கே கூட தான் இதெல்லாம் நடக்குது. எங்கேயும் நடக்காமல் இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லாமே நடக்க தான் செய்யுது. அதெல்லாம் சர்வில் ஆனது தான் எல்லாருமே. அதனால் எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்பு பிரகாரம் இன்னும் 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மிக பேராற்றல் இருக்கக்கூடிய கட்டறிந்த பெருமனிதர்கள், ஆய்வாளர்கள், முனைவர்கள், இந்த மாதிரி அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கற்றோர்கள் இருப்பாங்கிறது என்னோட நம்பிக்கை. உண்மையிலே அதற்கான வேலைகள் எல்லா கட்சியிலுமே அதை பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் தான் சிறப்பாக எதிர்காலத்தில் உள்ளாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு கூட்டமாக போங்க எங்கே போனாலும். இப்போலாம் அப்படி கிடையாது. ஒருத்தர் 2 பேர் அவங்களே போகிறாங்க, இந்த சேனல் வரலாம், பேட்டி கொடுக்குறாங்க, அவங்களே ஓன் ட்ரைவ் பண்ணுறாங்க, கார் ஓட்டுறாங்க, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. திடீர்னு ஒரு அந்த கட்சி சம்மந்தமான ஒரு மீட்டிங் அதர் மாநிலத்திலேயோ வேறு எங்கே நடக்குது அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அவங்களே தனியாக போயிட்டு வராங்க. இந்த மாதிரியான திறமைகள்லாம் ஒரு மனிதருக்கு இருக்குன்னா உண்மையிலேயே கொஞ்சம் உயர்கல்வி படித்தவங்களால தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும். படிக்காதவங்களால் வர முடியாது. அதனால் பொருளாதாரத்துக்காக வேணால் பின்புலத்தில் வேணால் அந்த மாதிரி இருப்பாங்க. நேரடியாக அரசியலில் களத்தில் இறங்கி வேலை பண்ண போகிறவங்க, எதிர்கட்சி எதிர்கொள்ள போகிறவங்க, எதிர்கால மக்கள்கிட்ட நம்பிக்கையானவர்களாக பேசக்கூடிய ஆட்களாக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா உயர்கல்வி படித்தவங்க மட்டும் தான் முடியும். அது எல்லா கட்சியும் பெரும்பாலும் நடக்குது. இது இன்னும் வளரணும்னு நான் கேட்டுக்கிறேன்.